வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ஜடேஜா அண்ட் ஹர்திக் பாண்டியா எக்ஸலண்டான ஒரு ஆப்ஷன். எப்படியும் நம்ம பேட்ஸ்மேன்ஸை நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால மிடில் ஆர்டரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. விராட் கோலி மறுபடியும் சொல்றேன், கம்பீர் மேல இருக்கிற அந்த ஒரு தாட்டா இல்ல ரோஹித் மேல இருக்கிற தாட்டா பர்சனல் ஈகோவா இந்த கருமாந்திரத்தெல்லாம் விட்டு ஒழிஞ்சிட்டு விராட் கோலி முடிவு எடுத்து ஆடினாருன்னா ஓட விடுவார். பேட்ஸ்மேன்ல எனக்கு நிறைய குறைகள் இருக்கு. சுப்மன் கில்லும் KL ராகுலும் எதுக்கு டீம்ல இருக்காங்கன்ற கேள்வி எனக்கு இன்னும் இருக்கு. சுப்மன் கில் அப்படிங்கிற ஒரு பிளேயர் மேல நிறைய கேள்விகள் வைக்கிறீங்க. அவர் தான் வந்து வைஸ் கேப்டனாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ்டிங். இது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு தீர்ப்பு. ஐ ஆம் பிளேயிங் ஃபார் மை டீம், ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட்ங்கிற இன்டென்ட் சுத்தமா இல்ல. அவர் எதுக்கு நீங்க டீம்ல வச்சிட்டு இருக்கீங்க? KL ராகுலுக்கு ஒரு ரிஜிட் மைண்ட் செட் இல்ல. நான் சொல்றது புரியுதா? ஒரு bowler பால கையில எடுத்துட்டு வர வரைக்கும் I'm going to hit நின்னுட்டு bowler கையில ரிலீஸ் ஆன இல்ல டிஃபென்ஸ் அப்படின்னு டபுள் மைண்டடோட அவுட் ஆகுது. இப்படி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு நீங்க அவ்வளவு பெரிய சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு எப்படி போவீங்க? என்னோட தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்ஷன் அவருக்கு கொடுத்த சில மேட்சுகள்லயே ஒரு 50 அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. ருத்ராஜ் கைக்வாட் ஏசியன் கேம்ஸ்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தவர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. கருண் நாயக் சூப்பர் ஆடி இருக்காரு விஜய் ஹசாரில, அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. ஆனா சுப்மன் கில்லுக்கு எல்லா ஃபார்மேட்லயும் வைஸ் கேப்டன். ஸ்ரேயஸ் பத்தி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. கன்சிஸ்டன்சி வந்து இஸ் a ப்ராப்ளம். சடனா டக் அவுட் ஆகி போயிடுறாரு. அடிச்சா செஞ்சுரி இல்லைன்னா டக் அவுட்னா அதுக்கு நான் சஞ்சு சாம்சன் வச்சுக்குவேன். போலிங் யூனிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹர்ஷ்தீப்பை சூஸ் பண்ணது A1 ஆப்ஷன். சிராஜை வந்து மிஸ் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய தப்பா தெரியவே இல்லை. அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கொடுக்கப்பட்டது. போலிங் யூனிட் சூப்பரா இருக்கு. ஆனா பும்ரா ஒருவேளை இன்ஜுரியில இருந்தா கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ICC சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கான ஸ்குவாடும் ODI இங்கிலாந்து கூட விளையாட போறோம். அதுக்கான ஸ்குவாடும் கிட்டத்தட்ட இந்திய அணி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அணி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மள்ட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 15 பேர் கொண்ட ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாட் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஐ மீன் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ பேட்ஸ்மேன் செலெக்ஷன், எஸ்பெஷலி ஆல்ரவுண்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு வழியா ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ஜடேஜா அண்ட் ஹர்திக் பாண்டியா எக்ஸலண்டான ஒரு ஆப்ஷன். ஸோ எப்படியும் நம்ம பேட்ஸ்மேன்ஸை நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால மிடில் ஆர்டரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுல செம்ம சந்தோஷம். ஸோ அக்சர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியாவும் இருந்தாங்க அப்படின்னா டீமுக்கு பெருசா பலம் சேர்க்கும். குல்தீப் யாதவா இல்ல ஜடேஜாவா அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா குல்தீப் யாதவும் விட்டுற முடியாது, ரொம்ப நல்ல ஸ்பின்னர். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அக்சர் பட்டேலா ஜடேஜாவான்னு சூஸ் பண்ணிட்டு குல்தீப் யாதவ் கண்டிப்பா உள்ள வைக்கணுங்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல கால். ஸோ சூப்பரா இருக்கு. அதே மாதிரி போலிங் யூனிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹர்ஷ்தீப்பை சூஸ் பண்ணது A1 ஆப்ஷன். ஹர்ஷ்தீப் சிராஜை விட்டதை பத்தி இப்ப எல்லாரும் ஏன் சிராஜை விட்டாங்கலாம் கேட்டு இருக்காங்க. இதேதான் நமக்கு ஒரு நாளைக்கு சிராஜ் ஏன் இருக்காருன்னு மக்கள் பேசுறாங்க. மக்களுக்கு மறதி ஜாஸ்தி. பட் சிராஜை வந்து மிஸ் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய தப்பா தெரியவே இல்லை. அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கொடுக்கப்பட்டது. அண்ட் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல இஸ் நாட் அ கிரேட் சாய்ஸ்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஸோ போலிங் யூனிட் சூப்பரா இருக்கு. ஆனா பும்ரா ஒருவேளை இன்ஜுரியில இருந்தா அர்ஷித் ராணான்னு சொல்றது என்னால ஜீரணிக்க முடியவில்லை. ஆகாஷ்தீப் அதை விட பெட்டர் ஆப்ஷன் எனக்கு இருப்பாரு. பட் மத்தபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டிங் யூனிட்ல ஸ்ரேயாஸ் ஐயர் வந்திருக்கிறது வந்து அவருடைய முஸ்தாக் அலி அவர் நல்லபடியா லீட் பண்ணதுக்காகவும், அதே மாதிரி இதுல விஜய் ஹசாரேல வந்து அவர் வந்து ஒரு சில மேட்சஸ் குரூஷியலா ரொம்ப நல்லா விளையாடி செஞ்சுரி எல்லாம் போட்டதுனாலையும் அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ரஞ்சிலியுமே ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடி இருக்காரு. ஸோ தட் இஸ் ஓகே. பட் பேட்ஸ்மேன்ல எனக்கு நிறைய குறைகள் இருக்கு. சுப்மன் கில்லும் KL ராகுலும் எதுக்கு டீம்ல இருக்காங்கன்ற கேள்வி எனக்கு இன்னமும் இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலா பேசலாம். KL ராகுல் நல்ல பிளேயர் தானே நீங்க சொல்லலாம். பட் எனக்கு அதுல ஒரு சில முரண்பாடுகள் கரண்ட் ஃபார்ம் வச்சிருக்கு. சார் கரண்ட் ஃபார்ம்ங்கிறத நீங்க பாக்கணும் அப்படின்னா கரண்டா இப்ப நம்ம விளையாடுறது பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தான் நம்ம விளையாடி இருக்கோம். T20 வேர்ல்ட் கப் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டெஸ்ட் தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி விளையாடி இருக்கோம். ஒரே ஒரு ODI சீரீஸ் ஸ்ரீலங்கா கூட விளையாடி இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பெருசா ODI விளையாடவே இல்லை. டெஸ்ட் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா அவர் கொடுத்தப்பட்ட வாய்ப்புல அவர் நல்லா தானே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. KL ராகுல் திருப்பியும் சொல்றேன், அவர் வந்து KL ராகுல், விராட் கோலி 2 பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே கமெண்ட் தான் இருக்கு. 2 பேரும் எபிலிட்டி இல்லாத பிளேயர்ஸ் நான் சொல்லவே மாட்டேன்.
ஓகேங்களா? விராட் கோலி எப்பவுமே அபிலிட்டி உள்ள பிளேயர். அவரை நான் என்னைக்குமே சார் இவருக்கு விளையாட தெரியாது சார் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆனா அது வந்து ஒரு கோவர்ல சில நேரத்துல சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருப்பேனே தவிர விளையாட தெரியாத பிளேயர் கிடையாது. பட் அவரோட பெரிய பிரச்சனை விராட் கோலி வந்து எப்ப பாரு அந்த பொலிட்டிக்கல், அதே மாதிரி தன்னுடைய பர்சனல் ஈகோ, அது ஒரு பக்கம் வைங்க. கேஎல் ராகுலும் அதே மாதிரிதான். நம்ம கிரி சாரே நம்ம சேனல்ல சொல்லியிருக்காரு விராட் கோலியை விட ஸ்கில்டுன்னு. அவரே சொல்லும் போது நம்ம வந்து அதை மறுக்கிறது கிடையாது. ஆனா கேஎல் ராகுலுக்கு ஒரு ரிஜிட் மைண்ட் செட் இல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு போர் வீரனா உள்ள போகணும். ஈஸ்வர், உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்ப ரொம்ப சந்தோஷம், நம்ம சேனல்லே நான் ரெகுலரா பேசக்கூடிய நம்ம துளசிமதி ஆகட்டும், நம்ம நித்யஸ்ரீ ஆகட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாராலிம்பிக் மெடலிஸ்ட். அவங்களுக்கு இப்ப அர்ஜுன் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆர்ட்ஸ், எவ்வளவு பிரஷரை தாண்டி அவங்க கேம் விளையாடும் போது, அதுவும் ஜாம்பவான்களோட பேட்மிண்டன்ல விளையாடும் போது ஃபுல் போக்கஸ்டா அவங்க விளையாடி இருப்பாங்கன்னா, இந்த நான் ஸ்மாஷ் கிட்டா இல்லைன்னா நான் இதை சும்மா டிஃபெண்ட் பண்ணிட்டேன் இப்படி யோசிச்சுட்டு இருந்தா அவங்களால போய் ஜெயிச்சிருக்க முடியாது ஒலிம்பிக். புரியுதா நான் சொல்றது? இவருக்கு ஒரு டிட்டர்மைண்ட் மைண்ட் செட் இல்ல. யூ ஐதர் கோ ஃபார் ஷார்ட்ஸ். நீங்க டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஒரு படம். ஓகேங்களா? நம்ம படத்தோட சொன்னா கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் புரியுங்கிறதுனால நான் யூஸ் பண்ணுவேன். அதோட தெலுங்கு வெர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காமெடியன் நடிச்சிருப்பாரு. இப்ப கூட காட்ஃபாதர்ல இந்த சைடு இருப்பாரு, அவர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்லுவாரு, தோடா அடிக்க போறடா சிங்கம் கலாயிரச்சுடா, சிங்கம் டயர்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு உள்ள விடுவாரு. அந்த மாதிரி ஒரு போலர் பால கையில எடுத்துட்டு வர வரைக்கும் ஐம் கோயிங் டு ஹிட்னு நின்னுட்டு போலர் கையில வெளியே சொன்ன இல்ல டிஃபென்ஸ் அப்படின்னு டபுள் மைண்டடோட அவுட் ஆரு. இப்படி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு நீங்க அவ்வளவு பெரிய டபுள் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு எப்படி போவீங்க? அண்ட் தட் யூ ஆர் கோயிங் டு பிளே அகைன்ஸ்ட் அவர் ரைவல் பாகிஸ்தான். அண்ட் துபாய் பிச்சர்ஸ்ல பாகிஸ்தான் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபில அவங்க 3-2. ஓகேங்களா? நம்பர் 3 அவங்க 2 நினைக்கிறேன். ஐ ஹேவ் டு ரீவெரிஃபை தட். பட் நம்மள லாஸ்ட் எடிஷன்ல தோக்கடிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஹேவிங் திஸ் மச் ஆஃப் பொலிட்டிக்கல் இன் அண்ட் அவுட், அது தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். ஜெய்ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே நான் பாகிஸ்தான்ல விளையாட மாட்டேன்னு சொன்னதுதான். அதை பத்தி நான் டீட்டெயிலா பேசியிருக்கேன். அது ஏன் கரெக்ட்னு ஒரே வார்த்தை ஷார்ட்டா, தாஜ்ல வந்து நீ என்னோட பொதுமக்களை கொண்டு போவ, நான் ஊர்ல வந்து விளையாடி காசு சம்பாதிச்சு தர மாட்டேன். கரெக்ட். அப்படி இருக்கும்பொழுது அவங்களை ஜெயிக்கணுங்கிற பட்சத்துல யூ ஷுட் ஹாவ் அ டிட்டர்மைன்ட் பேட்ஸ்மேன் இன் ஹேண்ட். ஓகேயா? ஒரு வகையில நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கால வந்து அவர் வந்து லாஸ்ட் 3 மேட்ச் எல்லாரும் சொதப்பினப்ப அவர் 31-21 அடிச்சாருன்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி வேர்ல்டு கப்ல அவர் பெரிய ஸ்ட்ரைடு பண்ணல. ஒரு மேட்ச் 56 அடிச்சார், ஒரு மேட்ச் 66 அடிச்சார். அஃப்கோர்ஸ் அந்த 56 வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் மேட்ச்ல அகமதாபாத்ல எல்லாரும் சொதப்பும் போது அவர் ஆடினாரு. பட் பால்ஸ் நிறைய வேஸ்ட் பண்ணாரு, சிச்சுவேஷன் எல்லாம் ஓகே. பட் அந்த அப்ரோச் என்ன, அதுலதான் கேஎல் ராகுல் மேல எனக்கு ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கு. அண்ட் சுப்மன் கில், அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். நீங்க கேஎல் ராகுல் கேள்வி கேட்டதுனால என்ன கேட்டா, கேஎல் ராகுலுக்கு பதிலா இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற கருண் நாயர். கருண் நாயரை பத்தி இப்ப எல்லாம் பேசுறாங்க. நான் எப்ப கருண் நாயரை பத்தி பேசினேன் ஈஸ்வர்? நியூசிலாந்து சீரீஸ் முடியும் போது பேசினேன். கருண் நாயர் மாதிரி பிளேயரை ஏன் நீங்க சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க? கருண் நாயர் இவ்வளவு தூரம் சொல்லிருப்பேன் நம்ம சேனல்ல. நீங்க எடுத்து அதை ஷார்ட்டா எடுத்து போட்டீங்கன்னா இப்ப சம் ரீச் ஆகும். இப்ப ஹர்பஜன் சிங் பேசுறாங்க, இவரு பேசுறாரு, ஹர்ஷா போக்லே சார் பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வெங்கட் பிரசாத் சொன்னேன். இன்ஃபேக்ட் ஹர்ஷா போக்லேயோட கிரியா, அவர் எனக்கு கிரியாவுக்கின்னு கூட சொல்லலாம், அவர் பார்த்து வளர்ந்த பசங்க. ஆனா நான் சொன்ன கருணாயர் பத்தி எப்பவோ 750 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பேக் டு பேக் 4 செஞ்சுரிஸ் போட்டிருக்காரு, ஒரு 50 போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 மேட்ச்க்கு மேல நாட் அவுட்டா இருந்திருக்காரு. அப்படி ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்காரு, தெரிஞ்சு 5 தடவை நாட் அவுட் ஆயிருக்காரு. அப்படி ஒரு ஃபேபுலஸ் பிளேயரை நீங்க கேஎல் ராகுல் பலாவோ சுப்மன் கில் பலாவோ கொண்டு வரக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். சார், கேஎல் ராகுலுக்கு பதிலா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுனால கேட்கிறேன். கேஎல் ராகுல் இப்போ பிஜிடில விளையாடும் போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலயும் கேள்விக்குறியாவே இல்லையே சார். அப்படி ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயரை டிராப் பண்ணிட்டு இன்னொரு பிளேயரை எடுத்துட்டு வர்றது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்க. இல்ல இருந்தது கேள்விக்குறியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் ரொம்ப நல்லா விளையாடினார். எவ்வளவு தூரம் நான் பாராட்டியிருக்கேன். அவ்வளவு அழகா வெல் லெஃப்ட் விட்டாரு. அவரும் ஜெய்ஷ்வாலும் ஃபர்ஸ்ட் ஃபியூ அந்த ஃபர்ஸ்ட் டேவோட மீதி போர்ஷன் ஃபுல்லா ரன்னே எடுக்காம விளையாடினாங்க. ஃபேபுலஸா இருந்துச்சு. 200 ஃபார் நோ லாஸ். 201 இருக்கும்போது அவுட் ஆறாரு மனுஷன். அவ்வளவு பால்ஸ் வேஸ்ட் பண்ணாரு. பாராட்டினேனா இல்லையா? நான் வந்து சும்மாவே வந்து ஒரு அவர் பேர் என்ன, ஒரு சுனில் கவாஸ்கர் மாதிரியோ இல்லைன்னா மஞ்சுரேக்கர் மாதிரியோ இந்த ஸ்டேட்ல இருந்து வராத பிளேயர்னா அவரை நான் திட்டுவேன், அந்த மாதிரி கிடையாது. விராட் கோலியை எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணா கூட ஒரு மேட்ச் அவர் நல்லா விளையாட இதுதானே பாஸ் எதிர்பார்த்தோம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு நல்ல கிரிக்கெட் ஃபேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. அது ஆனா கேஎல் ராகுலோட அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் தவிர இது எல்லாத்துலயுமே அவர் அவுட் ஆனது பெத்தட்டிக்கா இருந்துச்சு. ஒரு டஃப் பால் ரெண்டு மூணு இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டஃபஸ்ட் பால்ல அவுட் ஆயிருக்காரு. இத வந்து நிறைய பேட் கமின்ஸ் போட்ட பால் 1-2 குரூஷியல் பால்ல அவுட் ஆயிருக்காரு.
இது எல்லாராலையும் பெருசா பேசப்பட்டும் இருக்கு. இல்ல நீங்க மத்த போலர்ஸ் கூட சொல்லுங்க, பேட் கம்பின்ஸ் போடுறது எல்லாமே லெக் கட்டர், ஆஃப் கட்டர். திருப்பி திருப்பி அதையே வச்சு கலாய்க்கிறாரு. நீங்க ஆப்வியஸ்லி ஒரு டபுள் மைண்டட், திருப்பி நான் முன்னாடி சொன்ன அதே பதில் தான் நான் இனிஷியேட் பண்றேன். டபுள் மைண்டட் இல்லாம உங்களோட ரோல் என்ன? நீங்க சொல்லுங்க, டெஸ்ட்ல கேஎல் ரோல் ரன்ஸ் எடுக்கிறதா இல்லன்னா பால் வேஸ்ட் பண்றதா? அவரோட ரோல் என்ன? ரன்ஸ் எடுக்கிறதுக்கு ரிஷப் பந்த் இருக்காரு, ரெண்டுமே கிடையாது கிடையாது. ஜெய்ஷ்வால் இருக்காரு, ரிஷப் பந்த் இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு ரன்ஸ் அடிக்கிறதுக்கு. நமக்கு கேஎல் ராகுல் கிட்ட இருந்து வேணுங்கிறது போலரை டயர்டாக்குறது. சுப்மன் கில்லுக்கு ஆட தெரியாது. இப்போ இருக்கிற ஃபார்ம் சுப்மன் கில் ஆட தெரியாது. நான் ஆட தெரியாதுன்னு சொல்றேன். நான் கோலிக்கோ இருக்கு அப்படி சொல்ல. சுப்மன் கில்லுக்கு இப்ப ஆட தெரியல. ஓகேங்களா? எப்படின்னாலும் நம்ம கில்லு நம்மள பாத்துக்குவாரு, இல்ல நமக்கு ஒரு காட் ஃபாதர் இருக்காரு, நான் சரியா ஆட மாட்டேனே அப்படின்னு 3 ஃபார்மேட்ல இருக்காரு வைஸ் கேப்டன் தலை எழுத்து. ஆனா அப்படி இருக்கும்பொழுது விராட் கோலி வேணும்னே சரியா விளையாட மாட்டேங்கிறாரு. ரோஹித் சர்மா டெஸ்ட்ல அவர் பெரிய ஆள் கிடையாது, ஃபார்ம்லயும் இல்ல. அப்ப உங்களோட வேலை என்ன? கேஎல் ராகுலோட வேலை போலரை டயர்ட் ஆக்குறது தான். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல். ஆனா அத அவர் சரியா செஞ்சாரா? அவரு எவ்வளவு ராங், அதாவது ஒரு டபுள் மைண்டட். நான் சொல்ல தலைவா, நீங்க கடைசி டெஸ்ட் மேட்ச் கேஎல் ராகுலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட்ட பாருங்க, கமெண்ட்ரிலயும் அதே தான் சொல்றாங்க. He was thinking whether to play the ball or to defend, and before that the ball has actually crossed him and he is out. முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு டபுள் மைண்டடா தான் மேல தனக்கே கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு பிளேயரை நீங்க ரெஸ்ட் கொடுத்து நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு வான்னு சொல்வீங்களா? இல்லைன்னா அவனை திருப்பி 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 டீம்ல வச்சு இந்த மாதிரி பிரஷர் கொடுப்பீங்களாங்கிறது நீங்க சொல்லுங்க. அண்ட் தென் அடுத்தது நீங்க கேள்வி வைக்கிறது பாத்தீங்கன்னா, சுமன் கில் அப்படிங்கிற ஒரு பிளேயர் மேல நிறைய கேள்விகள் வைக்கிறீங்க. அவரை தான் வந்து வைஸ் கேப்டனாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? டிஸ்கஸ்டிங் டிஸ்கஸ்டிங். இது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு தீர்ப்பு. அவருடைய ரெக்கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்காலாம் இல்ல. கடைசி 10 இன்னிங்ஸ்ல 3 50 அடிச்சிருக்காரு. அதுவும் நெதர்லாந்து கிட்ட, ஸ்ரீலங்கா கிட்ட, அப்கோர்ஸ் நியூசிலாந்து கிட்ட அந்த செமிஃபைனல் விளையாடினாரு. அது ஒரு நல்ல கேம் தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியல. பட் இன்னொரு பக்கம் அவன் வேற ஒரு பேட்ஸ்மேன் சூப்பரா விளையாடிட்டாரு அந்த மேட்ச். பட் அவங்க செட் தட் ரொம்ப கன்வின்சிங்கா இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்லயும் சரி, கடைசி 3 ஒன் டேலயும் சரி, ஸ்ரீலங்காட்ட ஆடின விதங்கள், அவர் வந்து சின்ஸ் அந்த கோவிட் போயிட்டு வந்ததுலேருந்தே he is not in his form at all. இதே சுப்மன் கில்லை பத்தி வெங்கட் பிரசாத் ஒரு காலத்துல என்ன சொல்லியிருக்கேன், சார் சுப்மன் கில்லை குறைச்ச இட போடாதீங்க, நியூசிலாந்து கிட்ட 200 அடிச்ச ஒரு பிளேயர், நியூசிலாந்துலயே சில நேரங்களில் நல்லா விளையாடி இருக்காரு. ஆஸ்திரேலியால வந்து டெஸ்ட் மேட்ச்ல 2020-21 கடைசி மேட்ச்ல ரிஷப் பந்த் அடிச்சதோட இவரும் 90 அடிச்சிருக்காரு. இஸ் a குட் பிளேயர்னு சொன்ன அதே வெங்கட் பிரசாத். பட் தன்னுடைய மிஸ்டேக்குகளையும் திருத்திக்கிறது இல்ல, ஒரு இன்டென்டே இல்ல. ஈஸ்வர், ஐ ஆம் பிளேயிங் ஃபார் மை டீம், ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட்ங்கிற இன்டென்ட் சுத்தமா இல்ல. அவர் எதுக்கு நீங்க டீம்ல வச்சிட்டு இருக்கீங்க? இன்டென்ட்டோட பின்னாடி எக்கச்சக்க பேர் காத்துட்டு இருக்காங்க. என் தம்பி சாய் சுதர்சன், நான் வந்து சீமான் சார் மாதிரி சொல்றேன், என்னோட தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன், அவருக்கு கொடுத்த சில மேட்சுகள்லயே ஒரு 50, அதுவும் நல்ல டீம்ட்ட, ஃபாரின் கண்டிஷன்ல, சச் அ ஃபேபுலஸ் பிளேயர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. ருத்ராஜ் கைக்வாடு ஏசியா 2020 ஏசியன் கேம்ஸ்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தவர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. கருண் நாயர் சூப்பரா ஆடி இருக்காரு விஜய் ஹசாரேல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. ஆனா சுப்மன் கில்லுக்கு எல்லா ஃபார்மேட்லயும் வைஸ் கேப்டன். கேட்டா என்ன சொல்றீங்க? பேட்டிங் ஆவரேஜ் 58, ரெக்கார்ட்ஸ் இருக்கட்டும், ரீசன்ட் ஃபார்ம் என்ன, லாஸ்ட் 10 மேட்ச் என்ன ஆடி இருக்க, லாஸ்ட் 10 மேட்ச் அக்ராஸ் ஃபார்மேட் என்ன ஆடி இருக்க, எல்லாத்துக்கும் ஐபிஎல் தானே ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க. ஐபிஎல் என்ன ஆடினாரு ஒரு கடைசி ஐபிஎல்? கேப்டன் வேற இந்த லட்சணத்துல. சுப்மன் கில் கேப்டன்சியா எடுத்ததுக்கு வந்து நீங்க ஐபிஎல்ல இவரை எடுத்திருக்கலாம், நம்ம வில்லியம்சன் எடுத்திருக்கலாம். பட் நல்ல ஒரு முயற்சின்னு நான் சொன்னேன் ஜிடிக்கு. ருத்ராஜ் கைக்வாட் அவரு 1-to-1 ஃபைட்டா இருப்பாரு அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒண்ணுமே நடக்கல கில் விஷயத்துல. அண்ட் அவரை நீங்க திருப்பி 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 பியாண்ட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் பியாண்ட் பேட் ஷாட். சரி, நீங்களாச்சும் சொல்றீங்க கேஎல் ராகுல் அவுட் ஆனதாச்சும் ஒரு டஃப் பால் இருக்குன்னு, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஈஸ்வர், சுப்மன் கில் அவுட் ஆன ஏதோ ஒன்னு டஃப் பால் கூப்பிடுவீங்களா? ஒரு பால்ல போல் என்ன பால் இப்படி வருது அப்படின்னு பார்த்தேன். இவருக்கு நீங்க வைஸ் கேப்டன் ரோல், ஏன் வைஸ் கேப்டன் நாளைய ரிஷப் பந்த் வைங்க. சரி, உங்களுக்கு கேஎல் ராகுல் வேணுமா, இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவ்வளவு ஈஸியா கைட்டி விட முடியாது. போனவர் 23 தான் ஏசியன் கேம்ஸ், ஏசியா கப்ல வந்து செஞ்சுரி அடிச்சு சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டாரு பாகிஸ்தானுக்கு எதிராக இவருக்கு கோலியோட சேர்ந்து. ரைட், அவரை ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அவரையும் வச்சுக்காங்க, ரிஷப் பந்தையும் வச்சுக்காங்க, 2 கீப்பரும் டீம்ல இருக்கட்டும். ஆனா ரிஷப் பந்த் யாருக்கு பாலா வரணும்? சுப்மன் கிலுக்கு பாலா வரணும். இறங்கணும் சொல்ல, அது இறக்குறது நம்ம பார்த்து இறக்கிக்கலாம். பட் சுப்மன் கிலுக்கு பாலா அவர் டீம்ல இருக்கட்டும், அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுங்க. ரிஷப் பந்தோட ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் யார் இருக்க முடியும்? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒய் நாட் பும்ரா as வைஸ் கேப்டன்? அவருக்கு எப்படி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, இருந்தாலும் அவர் டீம்ல வச்சுக்க போறீங்க தானே. வைஸ் கேப்டன் ரோல் ரொம்ப பிரஷரியஸ் ரோல் கிடையாது. ஒய் நாட் கிவ் இட் டு பும்ரா வைஸ் கேப்டன்? இது 100% அவருக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட், ஒரு காட் ஃபாதர் இருக்கு.
சார் பும்ராக்கு வைஸ் கேப்டன் தரலாம் அப்படிங்கிறீங்க. பட் அவரோட இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது இன்னுமுமே கேள்விக்குறியா தான் இருக்கு. அவரு ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 மேட்ச் விளையாடுவாரா அப்படிங்கிற டவுட் வந்து டீம் மேனேஜ்மெண்ட்லயே இருக்கு. பட் அவர அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 15 நம்பர் ஸ்குவாட்ல எடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறமா தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டா இருப்பாரு, விளையாடுவாராங்கிறது. ஒரு 1, 2 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு இருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து அவர் கிடையாது. 3வது ஓடிஐக்கு வந்துடுறாரு. கடைசி ஓடிஐக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் அவர் வருவார் நான் முழுசா நம்புறேன். நான் என்ன சொல்றேன், அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுத்தேனே. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ரிஷப் பந்த் இல்ல. ஒய் நாட் ரிஷப் பந்த் இஸ் கேப்டன், ஒய் நாட் ஹர்திக் பாண்டியா ஹிம்செல்ஃப் இஸ் கேப்டன். சரி, ஹர்திக் பாண்டியாக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் T20ல அவருக்கு ஒரு பர்சனல் கண்ட்ரைல வெளியே வரட்டும், அவர் அது வரைக்கும் ரோல் மட்டும் ப்ளே பண்ணிட்டோம்னு ஒரு தாட் இருக்கு. நான் அதை பாராட்டினேன். அதே தாட்டை நீங்க ஒன் டேக்கே வச்சுக்கிட்டா கூட ஒய் நாட் ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் இஸ் அ வண்டர்ஃபுல் வைஸ் கேப்டன். நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு டெல்லியை. இதுல ஐபிஎல்ல இஸ் அ ஃபேபுலஸ் பிளேயர் அன்டவுட்டட்லி. விளையாட்டுத்தனம் இருந்தாலும் இன்டென்ட் இருக்கு. முன்னாடி ரொம்ப விளையாட்டுத்தனம் வந்து இப்ப இன்டென்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. கீப்பிங்கும் சூப்பரா பண்றாரு. ஒய் நாட் ஹிம்? நான் என்ன சொல்றேன், சரி கேஎல் வச்சுக்கோங்களா, வச்சுக்கோங்க. அவரே கீப்பர் ஆகுங்க, ரிஷப் பந்த் ஃபீல்டர் ஆவீங்க, இல்ல ரிஷப் பந்த் கீப்பராவே வச்சுட்டு வைஸ் கேப்டன் ஆவீங்க. ஒய் நாட்? உங்களுக்கு என்னைக்குமே ஒரு கீப்பர் கேப்டனா இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் இல்ல ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கிரிக்கெட். நம்ம கிரிசாரும் சொல்லியிருக்காரு இதை. நீங்க பின்னாடிலேன்னு பார்க்கும்போது யூ கேன் கவர் த ஹோல் பிளேஸ். பேட்ஸ்மேனோட வீக்னஸ் தெரியும். அப்போ வைஸ் கேப்டன் நீங்க போய் நல்ல சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். சி, வைஸ் கேப்டன் இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. பட் அந்த ஒரு பதவியை அவர் கொடுங்க. எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு பாம்பர் பண்றீங்க சுப்மன் கில்லுன்னு எனக்கு புரியல. சோ வைஸ் கேப்டனா நீங்க பும்ரா எடுக்க முடியல டியூ டு இன்ஜுரி கன்சர்ன். why don't you have a vice captain this guy? ரிஷப் பந்த் is a very good pick on that front. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவர் அடுத்த விராட் கோலின்னு ஒரு காலத்துல பேசுனீங்களா இல்லையா? அப்புறம் தான் சுப்மன் கில் வந்தாரு. அடுத்த கேப்டன் அவர் தான் பேசுனீங்களா இல்லையா? அதே மும்பைல அபி சப்போர்ட் இருக்கா இல்லையா? ஐ மீன் அவர் இதை வந்து மும்பைக்காக தான் விளையாடினாரு, இஃப் யூ ரிமெம்பர் விஜய் சார். சோ அந்த சப்போர்ட் அவருக்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க சொல்ற பாலிடிக்ஸ் படி அவர் முன்னாடி வராரு. ஸ்ரேயாஸ் பத்தி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. கன்சிஸ்டன்சி வந்து இஸ் அ ப்ராப்ளம். சடனா டக் அவுட் ஆகி போயிடுறாரு. அடிச்சா செஞ்சுரி இல்லைன்னா டக் அவுட்னா அதுக்கு நான் சஞ்சு சாம்சன் வச்சுக்குவேன். இன்ஃபேக்ட் இவரோட நல்லா ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர். எதுக்கு சஞ்சு சாம்சன் வேணாங்கிற? கன்சிஸ்டன்சி இல்ல. அவர் T20க்கு ஓகே பண்ணாலும் செட் ஆயிட்டு வந்துட்டாரு. அப்படியே அவர் சொதப்பினாலும் பின்னாடி பசங்க தூக்கிடுவானுங்க. டீம் சூப்பரா செட் ஆயிடுச்சு. வேற இங்க நீங்க வரும்போது நீங்க ஒன் டவுன் இல்லைன்னா டவுன் தி ஆர்டர் தான் வரணும். ஆல்ரெடி கோலி விளையாடுவாரான்னு தெரியாது. அப்கோர்ஸ் நம்ம அவர் அவாய்ட் பண்ண முடியாது 50 ஓவர் கிரிக்கெட்ல. பட் கோலியோ இல்லைன்னா மத்தவங்களும் விளையாடுவான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சன் ரிஸ்க் நம்ம சொல்லும் போது அதே மாதிரி நான் வந்து கன்சிஸ்டன்சி இல்ல, திடீர்னு டக்கானாலும் ஆவேன், ஸ்பின்னர்ஸ் நான் நல்லா ஆடுவேன், ஆனா எப்ப அவுட் ஆவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவரை மட்டும் எதுக்கு கொண்டு வரீங்க அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது. பட் ஒன்ஸ் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா மேபி ஒய் ஹி இஸ் நாட் வைஸ் கேப்டன். ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி இருக்காரு, நல்லா விளையாடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அகைன் சுப்மன் கில் வந்து இட்ஸ் டெரிஃபிக் பேம்பரிங் அப்படின்னு நான் சொல்ல. ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸே கிடையாது. நம்ம 3 பிளேயர் நான் சொல்லிட்டேன். ஒன்னு பும்ரா சொல்லிட்டேன். சரி, இன்ஜுரி கன்சர்ன்ஸா? பந்த் இல்லையா? ஒய் நாட் ஸ்ரேயாஸ் இல்ல, ஒய் நாட் கேஎல் ராகுல்? இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களா கேஎல் ராகுல் வைஸ் கேப்டனா போடுங்க. அவரையும் தானே ஒரு காலத்துல நம்ம அந்த ஒரு மெட்டீரியலா பார்த்தோம். கேஎல் ராகுல் வைஸ் கேப்டனா போடுங்க. மேபி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா இன்னும் நல்லா விளையாடுவோம். சுப்மன் கில் எதுவுமே செய்யல. ஒரு ஃபீல்டிங்ல கூட இன்டென்ட் இல்ல. பெத்தட்டிக் டிசிஷன். அதோட இல்லாம நீங்க பவுலிங் யூனிட் நல்லா இருக்கு, ஆல்ரவுண்டர் யூனிட் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஆரம்பத்திலேயே தெரிவிச்சீங்க நீங்க. பும்ரா அப்படிங்கிற ஆளுக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. அது எந்த அளவுக்கு கியூர் ஆகி வரப்போறாரு அப்படிங்கிறது இன்னுமே கேள்விக்குறியா தான் இருக்கு. ஷமி வந்து இப்பதான் வந்து இங்கிலாந்து T20 அண்ட் ஓடியை விளையாட போறாரு. இதுக்கப்புறம் அவரோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதும் அவர் விளையாடும் போதுதான் நமக்கு அதுவுமே தெரிய வரும். அஷ்தீப் மட்டும்தான் இப்போதைக்கு என்ன சொல்றது, இன்ஜுரி கன்சர்ன் இல்லாத ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா குல்தீப், அவருக்கும் ஒரு சின்ன ஆபரேஷன் முடிஞ்சு அவரும் இதுக்கப்புறம் எந்த மேட்சும் விளையாடல, டேரக்டா இதுக்குதான் வரப்போறாரு. இப்படி நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேரை ஸ்குவாட்ல எடுக்கிறது வந்து ஒரு டிராபேக் அமைய வாய்ப்பு இல்லையா சார்? கண்டிப்பா டிராபேக் நான் பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு ஒன்னு நம்ம வில் ஸ்டார்ட் வித் குல்தீப்புக்கு இனஃப் பேக்கப் இருக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் ஜடேஜா இருக்காரு, அக்ஷர் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. யார் விட்டு யார் எடுக்குதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோம். வாஷிங்டன் சுந்தர் ஐ மீன் அதான் சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஹிரண்யா கன்சர்ன்ஸ் அவருக்கு ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது. ஐ திங்க் தட் இஸ் நாட் கோனா ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் பிளேயிங். ஒரு கன்சர்ன் எனக்கு என்னன்னா, டெஃபினட்டா வந்து பும்ரா ஒரு சின்ன பயம் தான். ஏன்னா அவரை நம்ம ரொம்ப டயர் பண்ணிட்டோம். ஆனா பும்ராக்கு பதிலா ஹர்ஷித் ராணான்னு இவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சிராஜே கூட பரவாயில்லன்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஒரே ஒரு தின் எட்ஜ் இருக்கு சிராஜுக்கு. என்னன்னா அவருக்கு 50 ஓவர்ஸ்க்கான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு. இல்ல சிராஜ் நீங்க தானப்பா வேணாண்ணா அப்படின்னா கூட ஆகாஷ் தீப் நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல பவுலர் தான்.
ஒரு செகண்ட் ஃபிடில். அதாவது இந்த பக்கம் ஷமி கண்டிப்பா விளையாடுவார். ஷமி எனக்கு பெரிய கன்சர்னாவே தெரியல. இன்ஃபேக்ட் அவரை ஃபுல்லாவே இன்ஃபேக்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காகத்தான் அவரை பிஜிடி கூப்பிடல பாத்துக்கோங்க. தோ ஹி பிளேட் ரஞ்சி, தோ ஹி பிளேட் லோக்கல் கிரிக்கெட் வெல், அவரை ஏன் கூப்பிடல அப்படின்னா நடுவுல வந்து இப்ப பும்ராக்கு இன்ஜுரி கன்சர்ன் ஆகி இவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் ஆயிட்டா ஒம்பாயிடும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ ஷமி ஐ திங்க் அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறாருன்ற பாயிண்ட்ல நீங்க கொடுக்கவே முடியாது. அவரை மாறி மிடில் ஓவர் போடுறதா இருக்கட்டும், அவரை மாறி தேவையான இடங்கள்ல பவுன்சர்ஸ் போடுறதா இருக்கட்டும், பாலோட அந்த மைல்டு ஸ்விங்கா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா போடுவாரு ஷமி. ஷமி இஸ் த பெஸ்ட் ஃபிட் ஃபார் த டீம். ஸோ ஷமி, ஹர்ஷதீப் கண்டிப்பா இருப்பாரு, பும்ராவும் இருப்பாரு. இது என்னால கிளியரா பார்க்க முடியுது. பட் ஒருவேளை பும்ரா ஃபுல் ஃபிட்டா இருக்காருன்னா ஷமியா ஹர்ஷதீப்பான்ற கேள்வி வேணும். ஆனா ஹர்திக் பாண்டியா வந்து இன்னொரு போலரா இருக்காரு. தே won't go with 4 ஃபாஸ்ட் bowlers நான் நினைக்கிறேன். பட் ஒரு பாயிண்ட் நான் அவங்களோட வந்து நிக்கிறேன். என்னன்னா, இவ்வளவு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால சுப்மன் கில்ல உட்கார வச்சுட்டு நிதிஷ் குமார் ரெட்டியை உள்ள கொண்டு வந்திருந்தா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரே கிடைச்சிருப்பாரு. அண்ட் இஸ் நாட் அ பேட் பவுலர். நிதிஷ் குமார் ரெட்டி ரொம்ப அழகா பேஸ் போடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து சுப்மன் கில்லையோ இல்லைன்னா யாரோ ஒருத்தரையோ நீங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க அழகா அதுக்கு பதிலா வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்திருந்தா கூட இட் would have been a great option. டவுன் தி ஆர்டர்ல ரொம்ப நாளா விளையாடுவாரு. ஒரு எக்ஸ்ட்ரா போலரும் நம்ம கிடப்பாரு. நம்ம ஸ்பின்னர்ஸ் நிறைய போட விட்டு, ஆப்கானிஸ்தான் மாதிரி ஸ்பின்னர்ஸ் நிறைய போட விட்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் கம்மியா போட விடலாம் தாராளமா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா 2 போலர்ஸ் வந்து மெயின் போலர்ஸ், 2 ஃபாஸ்ட் போலர்ஸ் விளையாடிடுவாங்க. பஸ் அந்த அளவுக்கு வீக்கா நம்ம இருக்கோம்னு எனக்கு தோணல. ஹர்ஷித் ராணா வந்து அப்படியே பும்ரா அக்பர்லாம் எடுத்தா கூட ஈஸியா ஹர்ஷதீப்பையும் ஷமியும் டீம்ல வச்சுட்டு ஹர்ஷித் ராணா உட்கார வச்சிருவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் போலிங் யூனிட்ல எனக்கு பெரிய குறை இல்லை, பேட்டிங் யூனிட்ல மட்டும் தான் எனக்கு. இந்த 15 நம்பர் ஸ்குவாட்ல உங்களோட பிளேயிங் 11 யாரை சூஸ் பண்ணுவீங்க நீங்க? அதாவது ரெண்டா நான் சொன்ன மாதிரி ரெண்டா பிரிக்க விரும்புறேன். ஒன்னு வந்து இந்தியா யாரை சூஸ் பண்ண, பிசிசிஐ யாரை சூஸ் பண்ணுவாங்க, இல்ல கம்பீர் அண்ட் ரோஹித் காம்போ யாரை சூஸ் பண்ணுவாங்க. இது என்னோட காம்போ கிடையாது. அவங்க என்னன்னா ரோஹித், கில்லு, ஸ்ரேயஸ், கோலி, அதுக்கப்புறமா KL ராகுல், பாண்டியா பந்த விட்டுருவாங்க. KL ராகுல், பாண்டியா ஆர்பேராச்சா. அப்புறமா அக்சர் வருவாரு, வாஷிங்டன் சுந்தர் வருவாரு, குல்தீப் வருவாரு, அஷ்தீப் வருவாரு, பும்ரா வருவாரு. இதுதான் வந்து பிளேயிங் 11 இருக்கும். ப்ரொவைடட் பும்ரா ஃபிட்டா இருந்தாருன்னா, இல்லைன்னா அந்த பும்ராவோட பொசிஷனுக்கு இவர் வந்துருவாரு, ஷமி வந்துருவாரு. ஷமி அண்ட் பும்ரா ஒரே டீம்ல இருக்கிறத நான் ரொம்ப லெஸ் பாக்ஸிபிளா பாக்குறேன். ஏன்னா ஒரு யங் லெஃப்ட் ஆர்மர் நமக்கு வேணும். ஸோ ஹர்ஷதீப் வில் பி தேர் இந்த டீம். இதுதான் அவங்க விளையாடுற 11. டெஃபினட்டா இதுதான் இருக்கும். தேவையே இல்லாம சுப்மன் கில்ல கொண்டு வருவாங்க, பந்துக்கு பதிலா ராகுல கொண்டு வருவாங்க. இதுதான் அவங்க செய்ய போறாங்க. ஆனா என்னுடைய பிளேயிங் 11 சூப்பரா இருக்கும் இது அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து ரோஹித் அண்ட் ஜெய்ஷ்வால காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி T20ல பண்ணாங்க. ரோஹித் அண்ட் ஜெய்ஷ்வால் ஷுட் ஓபன். ரொம்ப நாளா இருக்கும். ஜெய்ஷ்வால் பொறுமையா நீங்க அடிங்கண்ணே அப்படின்னு ரோஹித் சர்மா சொன்னாலும் சொல்லுவார். ஸோ தேவைப்பட்ட அவரே செம்ம அடிப்பார். ஸோ ஜெய்ஷ்வாலுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன் டே எக்ஸ்பர்டீஸ் இல்ல, இது வரைக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படல அப்படின்னாலும் he will definitely prove. ஸோ ரோஹித், ஜெய்ஷ்வால், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், பந்த். நான் ராகுலுக்கு பதிலா பந்த் எடுக்கிறேன். பந்த் கண்டிப்பா, பாண்டியா, வாட்சன் சுந்தர், குல்தீப், அக்சர், ஹர்ஷதீப், பும்ரா. இதுதான் என்னுடைய பிளேயிங் 11 வரும். இந்த பிளேயிங் 2 லெவல்லயும் 2 பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் ஷஃபிள் பண்ணிருக்கீங்க. ஒன்னு கில்லையும் ஒன்னு பந்தையும் வந்து ஷஃபிள் பண்ணி கில்லையும் ராகுலையும் ஷஃபிள் பண்றேன். கில்லுக்கு பதிலா நான் ஜெய்ஷ்வால் எடுக்கிறேன், ராகுலுக்கு பதிலா நான் பந்த் எடுக்கிறேன். இதுதான் என்னுடைய கால். அவங்கள பத்தி தான் நான் அதிகமா கல்வி ஊத்திருக்கேன். அப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம், விராட் கோலி மறுபடியும் சொல்றேன், கம்பீர் மேல இருக்கிற அந்த ஒரு தாட்டா, இல்ல ரோஹித் மேல இருக்கிற தாட்டா, பர்சனல் ஈகோவா, இந்த கருமாந்திரத்தெல்லாம் விட்டு ஒழிஞ்சிட்டு இது என்னுடைய கடைசி டோர்னமெண்ட், நான் இந்தியாவை ஜெயிக்க வைப்பேன். கடைசி டோர்னமெண்டா இல்லையாங்கிறத கூட அப்புறம் பார்ப்போம். நான் இந்தியாவை இதுல சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்க வைப்பேன். கடைசி டைம் நான் கேப்டனா இருந்து பாகிஸ்தான் தோத்துட்டேன் அப்படின்னு விராட் கோலி முடிவு எடுத்து ஆடினாருன்னா பங்களாதேஷ், நியூசிலாந்து, பாகிஸ்தான் ஓட விடுவார். நியூசிலாந்து கூட விடுங்க. அப்கோர்ஸ் நியூசிலாண்டை தான் அவர் வந்து நிறைய மேட்சை சூப்பரா விளையாடுகிறார், இல்லைன்னு மறுக்கல, அவங்க பிச்சிலே சூப்பரா விளையாடுகிறார். பட் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் கைவந்த கலை கோலி. பந்தாடி வேற, அதுவும் துபாய் ட்ராக், பேட்டிங் ட்ராக் கேட்கவே வேணாம். கூட பாண்டியா பார்ட்னர்ஷிப் போட்டா அப்படியே உட்காந்து பார்த்துனே இருக்கலாம். இல்ல ரோஹித்தும் இவரும், நான் சொல்றது ரோஹித்தும் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சா ரசிக்கலாம். ஆனா அந்த பர்சனல் ஈகோவெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு அவர் கேம் விளையாடணும் கோலி. அதனால நான் அவரை டீம்ல வைக்கிறேன். அதே மாதிரி ரோஹித் கேப்டன் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட் ரோஹித்தை நீங்க வந்து 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல குறைச்சும் இடம் போட முடியாது. இப்போ ஒரு ஃபார்ம்ல இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய பயம். ஆனாலும் அடி ஆரம்பிச்சிட்டா தலைவர் காட்டிடுவேன். ஏன்னா இந்த நான் சொன்ன இந்த எல்லா லிஸ்ட்லயுமே நல்ல ரெக்கார்டு லாஸ்ட் 10 மேட்ச்ல ஓடிஐல இருக்கிறது வந்து ரோஹித் தான். எனக்கு தெரிஞ்சு 1, 2 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 50 அடிச்சிருக்காரு.
அதை தவிர்த்து 3 40s இருந்திருக்காரு. ஃபைனல்ல 47 ரன் அடிச்சாரு, மறந்துடாதீங்க. சோ இஸ் அ வண்டர்ஃபுல் பிளேயர். அதனால ரோஹித்தும் இருப்பாரு டீம்ல. கில் அண்ட் கேஎல் ராகுலுக்கு பதிலா நான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க விரும்புறேன். மத்தபடி ஷமி என்னதான் எனக்கு பிடிக்கும்னாலும் ஐ ஹாவ் டு காம்ப்ரமைஸ் ஹிம் ஃபார் ஹர்ஷதீப் சிங். அதுக்கு வேற வழியே கிடையாது. அதுக்காக வாய்சன் சுந்தர் உட்கார வைக்கணும்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஜடேஜாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸலென்ட் ஃபீல்டர். அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்க, பட் அவர் பேட்டிங் ஃபார்ம்ல இல்ல. சோ ஒரு போலிங் அண்ட் ஃபீல்டிங்ல தான் அவர் கலக்க போறாரு. பட் ஸ்டில் அவரை விட அக்சர் பட்டேலுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா கெயின் கொடுக்க விரும்புறேன். அவரை விட குல்தீப் ஆஸ் ரிஸ்பின்னர் நான் கெயின் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா குல்தீப், அக்சர், வாஷிங் சுந்தர் போலிங் போட்டா அழகா இருக்கும் பார்க்க. எதிர் டீம் லிட்டரலா திணறுவாங்க. விக்கெட் பட்டு பட்டுன்னு வரும். அண்ட் வாஷிங் சுந்தர் கொடுக்குற சான்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அஸ்வின் இல்லாத குறை தீப்பார் மனுஷன். So I see this team will be very good. அந்த கில் அண்ட் ராகுல தவிர. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. டீம் இந்தியா 11 அண்ட் உங்களோட பிளேயிங் 11 என்னங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. பார்க்கலாம் சார். எல்லாருமே இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து கூட ஓடிஐயும் T20யும் இருக்கு. இது வந்து நமக்கு வார்ம் அப் மேட்ச் மாதிரி இருக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து பாசிட்டிவ் இன்டென்ட்டோட போய் சக்சஸா எடுத்துட்டு வராங்க கையில அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.